வணக்கம். இது உங்கள் ரோஜாவின் சமையல். நம்ம சமையலை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களை சேர சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க சமைக்க போகலாம். இப்போ முடவாட்டு கால்கிழங்கு சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை ஆட்டுக்கால் கிழங்குன்னு சொல்லுவாங்க. இந்த கிழங்கு ஏற்காடு, கொல்லிமலை, அது போல் மலைப்பகுதிகளெல்லாம் கிடைக்கும். இந்த கிழங்கோட பயன்களை பார்த்திங்கன்னா, நம்ம இந்த கிழங்கு 5 நாள் வரைக்கும் சாப்பிட்டு வந்திருந்தோம்னா மூட்டு வலி, எலும்பு தீமானம், சைனஸ் இது போல் பிரச்சனைலாம் சரியாகும்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சூப் செய்ய கிழங்கு மேலே இருக்கிற தோலை சீவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வானம் சூடான பிறகு ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்து எண்ணெய் காஞ்ச பிறகு பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், சீரகம், சோம்பு, மிளகு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது தாளித்து வந்த பிறகு சின்ன வெங்காயம் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து இது போல் நல்லா வதங்கின பிறகு ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்குங்க. தக்காளி நல்லா வேகிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இப்போவே சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 நிமிஷம் வரைக்கும் தக்காளி வதக்கிட்டு அது கூடவே இந்த முடவாட்டாங்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதையும் சேர்த்து தக்காளியோடு சேர்த்து இதையும் வதக்குங்க. இது போல் தக்காளிலாம் நல்லா வெந்த பிறகு இப்போ மசாலா சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1 சிட்டிகை மஞ்சள் இதை சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இது கூடவே 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அது 1 லிட்டர் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. கடைசியாக இறக்கும் பொழுது கொத்தமல்லி கட் பண்ணி தூவி இறக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஆட்டுக்கால் கிழங்கு சூப் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.